நான் கேட்கிறேன், எங்காவது வடபுலத்திலே வாவு சிதம்பரனார் சாலை உண்டா? பாரதியார் தெரு உண்டா? ஏன் புறக்கணிக்கப்பட்டோம்? கேட்க வேண்டியது யார்? நாம் தான். திருச்சி சிவா அவர்கள் பாராளுமன்றத்தில் வ.உ.சி.யுடைய பெயர் வட இந்தியாவில் இல்லை என்று மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார். பாவம், ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கிறார். இவர் தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கிறாரே, எத்தனை பல்கலைக்கழகத்திற்கு வ.உ.சி.யின் பெயர் வைத்திருக்கிறார்? எத்தனை நூலகத்திற்கு வ.உ.சி.யின் பெயர் வைத்திருக்கிறார்? இவர்களுக்கு பாராளுமன்றத்தில் சிலை வைக்க வாய்ப்பு கிடைத்த போது வ.உ.சி.க்கா சிலை வைத்தார்கள்? முரசொலிமாறனுக்கு சிலை வைத்தார்கள். முரசொலிமாறன் என்ன தியாகம் செய்து சிறைக்கு சென்று சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா? இப்பொழுது பாராளுமன்றத்தில் வ.உ.சி.யின் பெயர் வட இந்தியாவில் இல்லை என்று கூறுகிறார். முதலில் தெரிந்து கொள்ளுங்கள், அது காந்தி நேருவின் கூட்டுச்சதி. வ.உ.சி.யின் பெயர் வட இந்தியாவில் இல்லை என்பதற்கு ஒரே காரணம் அவர் காந்திஜிக்கு ஜால்ரா தட்டாததுதான். அவர் தென்னிந்தியார் என்பதால் அல்ல. வட இந்தியாவில் உள்ள பல தலைவர்களுக்கும் இந்தியா முழுவதும் எந்த புகழும் இல்லை. இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திமுக வ.உ.சி.க்கு எவ்வளவோ செய்திருக்கலாம். வ.உ.சி. எழுதிய மெய்யரத்தை பாடமாக வைக்க சொல்லி நான் 10 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அது ஒரே வரி ஆத்திச்சூடி கொண்டது. அதை இவர்கள் ஏறெடுத்தாவது பார்த்தார்களா? வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்ற பெயரை வ.உ. சிதம்பரனார் என்ற சுருக்குவதில் தான் இவர்கள்